நம்மலாம் சும்மாவே காலைல சக்கரத்த கட்டிட்டு தான் அலைவோம். அதுலயும் சலங்கை கட்டி விட்டா கேட்கவாங்க வேணும். அட ஆமாங்க. காலையிலேயே சுறுசுறுப்பா கீரை போட்டு சாம்பார் வச்சுட்டு, ரொம்ப சிம்பிளா டக்குன்னு வந்துட்டு குக்கர்லயே ஒரு 2 விசில் வச்சு கேப்ப களியும் கிண்டி சாப்பிட்டாச்சு. சிங்கப்பூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னால எப்படி என் பொண்ணுங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் முன்னக்கூட்டியே பண்ணி வச்சுட்டு வருவனோ, அதே மாதிரி தாங்க ஊர்லேருந்து கிளம்புறப்ப என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேவையானதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். இது எப்போவுமே நான் பண்ணுறது தான். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு கருப்புளுந்தங்களி, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்ஸும், அதுக்கப்புறம் கருப்பு திராட்சையும் போட்டு செய்கிற அந்த நட்ஸ் பாலும், கூடவே கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு கரக் முறக்குன்னு சாப்பிட்ற மாதிரி நல்லா முறுக்கு டேஸ்ட்டானதும் பண்ணி இந்த மாதிரி சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் கருப்புளுந்து லட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை பண்ணி கொடுத்தே ஆகணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ கேட்காமே நம்ம செய்கிறவங்க இனி கேட்டதுக்கப்புறம் சும்மா இருப்போமா? ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்புறம் அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் தம்பி ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். ஸோ அப்போல்லாம் எங்கள் அம்மா காலையில் எங்கள் கூட ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னா, நாங்கள் ஆட்டோவில் ஈவினிங் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னால் தான் ஸ்கூலை விட்டு அவங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து வளர்க்குற நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப்லாம் செஞ்சு அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு வழியாக எல்லாத்தையுமே ஓரளவுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இனி வந்து வர vlogலாம் சிங்கப்பூர்லேருந்து தான் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.